அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குரூப் 2 2A கொண்டான மெயின்ஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு 1857 1947 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். நாட் ஒன்லி குரூப் 2 2A மெயின்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய குரூப் 4 போன TNPSC குரூப் 1 மெயின்ஸ் எல்லா தேர்வுகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது சம்மந்தமாக இலவசமாக ஆன்லைன் தேர்வு குரூப் 2 2A மெயின்ஸ் பர்டிகுலராக அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி நம்முடைய நட்ராஜ் அகாடமி NATRAJ ACADEMY நட்ராஜ் அகாடமி ப்ளே ஸ்டோரில் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். மெயின்ஸ் படிக்கிறவங்க எழுதலாம், பிலிம்ஸ் படிக்கிறவங்க எழுதலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கேற்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் NATRAJ நட்ராஜ் அகாடமி ACADEMY அகாடமி மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து யார் யார் இதில் பங்கு பெற்றார்கள், ரொம்ப முக்கியமான தலைவர்கள் யார், பெயர் சொல்லும் அளவிற்கு முக்கியமான தலைவர்கள் யார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது வந்து உடனடியாக தோன்றவில்லை. ஆங்கிலேய ஒரு ஆதிக்கம், சமூக சமய சீர்திருத்தங்கள், சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம வரோம். ஸோ இதை பொறுத்தளவு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவு தென்னிந்திய கிளர்ச்சி 1800-801 சவுத் இந்தியன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அஜிடேஷன் தென்னிந்திய கிளர்ச்சி, அப்புறம் வேலூர் கிளர்ச்சி 1806 இவை இரண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு விடுதலை போராட்டத்திற்கு உண்டான ஒரு தோற்றுவாயாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்முடைய ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். போட்டித் தேர்வு படிக்கிறவங்க வந்து TNPSC முக்கியமாக தமிழ்நாடு வரலாறு, இந்திய வரலாறு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முக்கியமான புத்தகம் வெங்கடேசன் என்ற புத்தகம். அதில் கூடிய தகவல்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்சால்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதில் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்முடைய மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பு அதாவது ரொம்ப ஒரு பெரிய அமைப்பு தான் காங்கிரஸ். உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரையோ அல்லது ஒரு சாராரின் நலனையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். அது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி காங்கிரஸை எவ்வாறு கூறுகிறார், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழம்பெரும் அமைப்பு ஒருத்தருக்காக ஏற்பட்ட அமைப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு. எதற்காக காங்கிரஸை பற்றி மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் முதலில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு பொது அமைப்பு விடுதலை போராட்டத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அது வந்து காங்கிரஸ் தான். அதனால் காங்கிரஸை பற்றி அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் நம்ம வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்குறோம். தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி இவை இரண்டும் தான் இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் தென்னிந்திய கிளர்ச்சி மற்றும் வேலூர் கிளர்ச்சி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான கிளர்ச்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு பங்கு அப்படிங்கிறதுக்கு தோற்றுவாயாக அமைந்த இரண்டு முக்கியமான போராட்டங்கள் தென்னிந்திய கிளர்ச்சி மற்றும் வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். 1800-801 அப்புறம் 1806. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து காங்கிரஸை பொறுத்தளவு ரெண்டு முக்கியமான ஒரு குரூப் இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். மிதவாதிகள், தீவிரவாதிகள். காங்கிரஸை பொறுத்தளவு மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஒரு பார்ட் உண்டு. மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க மிதவாதிகள் என்றும், திலகரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து தீவிரவாதிகள் என்றும் நாம் அழைக்கிறோம். ஸோ தோஸ் ஹூ ஃபாலோயிங் கோபாலகிருஷ்ண கோகலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்ஸ் அப்படி இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அண்ட் தோஸ் ஹூ ஃபாலோட் நம்முடைய திலகரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதான் மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அதில் மிதவாதிகள் அப்படிங்கிற அமைப்பில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லீடர் யார் அப்படின்னா சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் என்ன சொல்றாங்க, மாடரேட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீனிவாச சாஸ்திரி எப்படி சொல்றாங்க அப்படின்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி, மாடரேட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாச சாஸ்திரி அழைக்கப்படுகிறார். அவர் தான் தமிழகத்தை பொறுத்தளவு மிதவாதிகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். கோபாலகிருஷ்ண கோகலே ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான ஒரு லீடர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படுகிறார், மாடரேட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாங்க. அதுபோக ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்று தோற்றுவிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் 1885 முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எங்கே மீட்டிங் போட்டு இவங்க வந்து ஒரு முடிவெடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த வரலாற்று பின்னணி காங்கிரஸ்
தோன்றுவதற்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 1884 1884 பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. அந்த பிரம்மஞான சபையின் கூட்டம் ரகுநாத ராவ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் அவர் வீட்டில் நடக்குது 1884 1884. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது 1885 கல்கத்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தோன்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அந்த முடிவு எடுத்து அவங்க செயல்படுத்துவதற்கு முன்னால் ஆட்டோமேட்டிக்காக 1885 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்படி ஒரு ஐடியா யார் வீட்டில் வச்சு பண்ணாங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ரகுநாத ராவ் அவர் வீட்டில் வச்சு தான் திவான் ரகுநாத ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் வச்சு தான் 1884 1884 பிரம்மஞான சபையின் கூட்டம் தியோசபிக்கல் சொசைட்டி கூட்டம் அங்கே வச்சு நடக்குது. அதில் தான் முடிவெடுக்கிறாங்க இந்த ரெசிடென்ஸ் ஆஃப் ரகுநாத ராவ் வீட்டில் வந்து முடிவெடுக்கிறாங்க. பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 1885 1885 கல்கத்தாவில் அப்படி ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்களே தவிர அவங்க பம்பாயை முடிவெடுக்கவில்லை. பட் காங்கிரஸ் எங்கே தோற்றுவிக்கப்பட்டது? பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதலாக ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அது காங்கிரஸ் ஏதோ ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது என்றால் கல்கத்தா. ஸோ ரொம்ப டீட்டெயிலில் இன்டெப்த்தாக படிங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ரொம்ப டெப்த்தாலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்த முக்கியமான கிளர்ச்சிகள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் மாநாடு பாம்பேயில் வச்சு நடக்குது 1885 பாம்பேயில் வச்சு நடக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மிதவாதிகள் அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழகத்தை சேர்ந்து ஒரு முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் பொறுத்தளவு முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பாம்பேயில் வச்சு மொத்தமாக 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. பிரேவ் 72 அப்படிம்போம். அந்த 72ல் 21 சென்னையை சேர்ந்தவர்கள் சென்னை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் 72ல் 21 ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த 21ல் 16 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை பகுதியாக கொண்டு சேர்ந்தவர்கள். ஸோ இது வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 72. அதில் வந்து சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து 21. அதில் வந்து 16 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி 21 அவுட் ஆஃப் 21 16 ஃப்ரம் தமிழ்நாடு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. ரங்காச்சாரி இருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி ஐயர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி.கே. கிருஷ்ணசாமி ஐயர் இருக்கிறாங்க. வி.கே. ஐயர் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். இதே ஒரு முக்கியமான லீடர் யார் சொல்லிக்கிட்டா சீனிவாச சாஸ்திரி. அவர் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவர் தான் ஒரு முக்கியமான மிதவாதி என்று நாம் இங்கே கூறுகிறோம். மிதவாதிகளின் எண்ணிக்கை தமிழகத்தை பொறுத்தளவு கம்மி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனிவாச சாஸ்திரி அவர்கள் 1919ஆம் வருடம் அந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக அவர் இருந்தாலும் அங்கு நடந்த அந்த ஒரு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முன்னாடி நடைபெற்ற அந்த ஹர்த்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹர்த்தால் அப்படின்னா என்னது? அடைப்பு, கடை அடைப்பு, முழு அடைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முழு அடைப்பில் அவர் பங்கேற்க மாட்டார். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சீனிவாச சாஸ்திரி மிதவாதியாக இருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான லீடர். ஓகே, அவர் தான் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. அவரை பொறுத்தளவு ரவுலட் ரவுலட் அப்படிங்கிற சட்டம் அவருக்கு எதிரான ஒரு சட்டம், எனக்கு பிடிக்கவில்லை என்று அவர் சொன்னால் கூட அந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தியடிகள் கொண்டு வந்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு சீனிவாச சாஸ்திரி சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால தான் மகாத்மா காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிதவாதிகளை விட்டுவிட்டு தீவிரவாதிகளை தேடி போகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிதவாதிகளை விட தீவிரவாதிகள் பங்கு ரொம்ப அதிகம். மகாத்மா காந்தி அவர்கள் எதனால் மிதவாதிகளை ஃபாலோ பண்ணாமல் தமிழகத்தை பொறுத்தளவு தீவிரவாதிகளை தம்முடைய ஆக்சுவலாக மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியை சேர்ந்த மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிதவாதிகள் எனக்கு வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இங்கு மிதவாதிகளுக்கு தலைவராக இருந்த சீனிவாச சாஸ்திரி அவருடைய முக்கியமான ஒரு ஸ்டாண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? ரவுலட் சட்டத்திற்கு நான் எதிரானவன் தான், ஆனால் காந்தியடிகளுடைய சத்தியாகிரகத்திற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சீனிவாச சாஸ்திரி சொல்கிறார். அந்த காரணத்தால் மிதவாதிகள் பக்கம் போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தனது சகாக்களாக வைத்துக் கொண்டார் மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் மிதவாதிகள் எப்படி பண்ணுறாங்க, தீவிரவாதிகள் எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறமா வந்து ரெண்டாவது முக்கியமான மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு 1886. இரண்டாவது மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் ஒரு 47 பேர் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 47 பேர் கலந்துக்கிட்டாங்க. முதல் மாநாடாக இருக்கட்டும் இரண்டாவது மாநாடாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமாக முதல் மாநாட்டில் மெட்ராஸ் மகாஜன சபையிலிருந்து அதிகமான பேர் கலந்துக்கிட்டாங்க. மெட்ராஸ் மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பு 1852ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சென்னை மகாஜன சங்கம். அந்த அமைப்பிலிருந்து அதிகமான நபர்கள் வந்து முதல் நம்முடைய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அப்புறம் இரண்டாவது மாநாடு 47 பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப
ரொம்ப முக்கியமாக மூன்றாவது மாநாடு அது தமிழ்நாட்டிலே நடக்குது. மூன்றாவது மாநாடு சென்னையில் நடக்குது. சென்னையில் மூன்றாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி என்பவர் தலைமையில் நடைபெறுகிறது. சென்னையில் மூன்றாம் மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி என்பவர் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த சென்னையில் நடைபெற்ற மூன்றாவது மாநாட்டிற்கு மிகப்பெரிய நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அதற்கு முன்னர் நடைபெற்ற 2 மாநாடுகளும் பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிக்கவில்லை. பட் இந்த மூன்றாவது மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டை நடத்துவதற்குண்டான பணம் பொதுமக்களிடமிருந்தே வசூலிக்கப்பட்டது. முதலில் திறந்த வெளியில் நடைபெற்ற ஒரு மாநாடு. இட் வாஸ் ஹெல்ட் இன் ஓப்பன் கிரவுண்ட். முக்கியமாக 1000 விளக்கில் மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தட் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் த ஓப்பன் கிரவுண்ட். முதல்ல திறந்த வெளியில் நடைபெற்ற ஒரு மாநாடு காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற மூன்றாவது மாநாடு. பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாடு அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து மாநாட்டுக்குண்டான செலவை வந்து இவங்களே மீட் அவுட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து வசூலிக்கிறாங்க. அது எப்படி வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்து பத்திரிகை நிர்வாகி எம் விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். இந்து பத்திரிகை நிர்வாகி எம் விஜயராகவாச்சாரியார் அவர் தான் இந்த மாநாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு குழுவுடைய செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் தட் கான்ஃபரன்ஸ். அதாவது அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவங்களை வரவேற்கக்கூடிய அந்த வெல்கம் கமிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வெல்கம் கமிட்டியுடைய செக்ரட்டரி எம் விஜயராகவாச்சாரியார். ஸோ அந்த எம் விஜயராகவாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பத்திரிகை நிர்வாகியாகவும் இருந்தார். இந்து பத்திரிகை நிர்வாகியாகவும் அவர் வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதி அந்த வர்றவங்கள்ட்ட அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து சேல் பண்ணுறாரு. அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறார் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாநாட்டிற்கு செலவு செய்கிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 மாநாட்டுக்கும் 3ஆவது மாநாட்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சவுத் இந்தியா ரிமைன்ஸ் காம் டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டத்தில் தென்னிந்தியா அமைதியாக இருந்தது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் என்னதான் சொன்னாலும் முக்கியமான போராட்டங்கள், முக்கியமான விஷயங்கள், முக்கியமான முடிவுகள் அனைத்துமே நம்ம தமிழ்நாட்டில் தான் எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி காந்தி இங்கே வந்துட்டு தான் உப்பு சத்தியாகிரகத்தை என்ன பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணுவார். ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி காந்தியடிகள் இங்கே வந்துட்டு தான் அந்த கஸ்தூரி ரங்கையங்கார் அவங்க வீட்டில் வச்சு மீட்டிங் போட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸோ அதனால் தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அதில் அந்த 3ஆவது மாநாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வெல்கம் கமிட்டியுடைய செக்ரட்டரி, வரவேற்பு குழுவின் செயலர் மற்றும் இந்து பத்திரிகை நிர்வாகி மிஸ்டர் எம் விஜயராகவாச்சாரியார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எம் விஜயராகவாச்சாரியார். தமிழ் என்ன சொல்லுவாங்க, மு விஜயராகவாச்சாரியார். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு விஜயராகவாச்சாரியார் உண்டு, அவர் பேர் சி விஜயராகவாச்சாரியார். அவருடைய இனிஷியல் சி. அவரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு லீடர். பட் என்ன அப்படின்னா, இது வந்து எம் விஜயராகவாச்சாரியார். அவருடைய புத்தகம் காங்கிரஸ் வினாவிடை, காங்கிரஸ் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மூணாவது மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மூக்கனாஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் அங்கே இருந்தார். அவர் வந்து முழுவதுமாக தமிழில் இந்த மாநாட்டில் பேசினார். இது ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ், சென்னையில் வச்சு நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மூக்கனாஞ்சேரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தமிழில் ஃபுல்லாக பேசினார் அப்படிங்கிறது எக்ஸாமில் நிறைய டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம வெல்கம் கமிட்டின்னு சொல்லி சொன்னோம், வரவேற்பு குழு அதன் செயலர் எம் விஜயராகவாச்சாரின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி வரவேற்பு குழுக்கு தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மாதவராவ், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் வெல்கம் கமிட்டி. வரவேற்பு குழு தலைவர் வந்து மாதவராவ். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தினார். ஸோ சென்னை மாநாட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக 3 பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எம் விஜயராகவாச்சாரியார், செக்ரட்டரி ஆஃப் வெல்கம் கமிட்டி, வரவேற்பு குழுவின் செயலாளர். ஸோ அவர் காங்கிரஸ் வினாவிடை என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அதை வந்து அந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மாநாட்டு நடத்துகிறாங்க. இன்னொருத்தர் மூக்கனாஞ்சேரி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழிலேயே முழுவதுமாக உரையாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அதில் உண்டு. அப்புறம் மாதவராவ், இந்த மாதவராவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்கம் கமிட்டியுடைய தலைவர், அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டியவர் மாதவராவ். ஸோ இவ்வளோ தூரம் இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யார், WC பானர்ஜி. முதல் மாநாட்டில் WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி தலைவராக இருக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை முன்மொழிந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த பெருமையும் தமிழகத்துக்கு தான் உண்டு. ஸோ சுதந்திர போராட்டத்தை தமிழகத்தின் பங்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எஸ் சுப்பிரமணிய ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் முதல் மாநாட்டில் WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி தலைவராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை முன்மொழிந்தவர் தமிழகத்தை சேர்ந்த எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு சீனிவாச சாஸ்திரி, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி சொல்கிறோம். எஸ் சுப்பிரமணியர் அவர் தான் வந்து WC பானர்ஜியோடைய பெயரை வந்து முன்மொழிந்தாகிறோம் முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு. அப்புறம் 3ஆம் மாநாட்டை பொறுத்தளவு எம் விஜயராகவாச்சாரியார்,
முக்கனாஞ்சேரி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாதவரம். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம், தமிழ்நாட்டில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள். தமிழ்நாட்டில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள். ஸோ மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலையை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம், மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதவாதிகளை பொறுத்தளவு எல்லாருமே ஐயராக இருப்பாங்க, தீவிரவாதிகளை பொறுத்தளவு எல்லாருமே ஐயங்காராக இருப்பாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெயர்கள் நிறைய வரும். சிவகாமி ஐயர், வி கிருஷ்ண ஐயர், வி கே ஐயர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிதவாதிகள் முக்கியமான ஆட்கள். மிதவாதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். மிதவாதிகளை பொறுத்தளவு 1909 வருடம் 1909 வந்து அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிற சீர்திருத்தத்தை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மத்திய சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றங்களில் வந்து உறுப்பினர்கள் பதவி கிடைக்கும். அந்த உறுப்பினர்கள் பதவியில் வந்து இந்த மிதவாதிகள் போய் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக சிவகாமி ஐயர் அவர் வந்து உறுப்பினராக இருந்தார், வி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வந்து உறுப்பினராக இருந்தார். அண்ட் இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கோகலை ஃபாலோ பண்ணவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு முக்கியமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதை பொறுத்தளவு வந்து அந்த வி கிருஷ்ண ஐயராக இருக்கட்டும், சிவகாமி ஐயராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக கவர்னரின் ஆட்சிக்குழுவில் உறுப்பினர்களாக கூட இருந்தார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் சொல்லி சொல்லுவாங்க. அதில் உறுப்பினர்களாக இருந்தவர் யார் அப்படின்னா சிவகாமி ஐயர் மற்றும் ரொம்ப முக்கியமாக வி கிருஷ்ண ஐயர், வி கே ஐயர். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர்கள், நீதிபதியாக கூட இருந்திருக்கிறாங்க. வி கே ஐயர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி நீதித்துறையில். ஸோ இவங்க எல்லாருமே வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை ஒரு முக்கியமாக ஒரு பின்புலமாக கொண்டவர்கள். ஸோ அப்புறமா தீவிரவாதிகள் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். தீவிரவாதிகளை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நம்ம தீவிரவாதிகள் அப்படிங்கிறோம். பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்ணுறவங்க தீவிரவாதிகள். ஃபாலோவர்ஸ் ஆஃப் திலக் அவங்க தான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சேலம் சி விஜயராகவாச்சாரியார். அவருடைய இனிஷியல் சி. இதுக்கு முன்னாடி எம் விஜயராகவாச்சாரியார் பார்த்தோம், சரிங்களா. இவர் வந்து சி. தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் தந்தை சேலம் சி விஜயராகவாச்சாரியார். தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். தமிழ்நாட்டு திலகர் அப்படி இல்லைன்னா தீவிரவாதத்தின் செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் தமிழ்நாடு வ.உ. சிதம்பரனார். அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் பிரதிநிதி நம்ம யாரை சொல்கிறோம், பாரதியாரை சொல்கிறோம். ஸோ தீவிரவாதிகளை பொறுத்தளவு 3 முக்கியமான லீடர்ஸ் அப்படிங்கிற பொறுவையில் 3 பேர் வராங்க. அதில் பாரதியார், நம்முடைய பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் பிரதிநிதி என்று அழைக்கப்படுகிறார். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிசம் பாரதியார். அண்ட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிசம், தமிழக தீவிரவாதத்தின் செயலாளர் யார் அப்படின்னா நம்முடைய வ.உ. சிதம்பரனார். அண்ட் வ.உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டின் திலகர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். அப்புறம் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிசம் என்று அழைக்கப்படுபவர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார். ஸோ ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் செயலாளர், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதி, ஒருத்தர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், ஒருத்தர் செக்ரட்டரி அண்ட் ஒருத்தர் ஃபாதர். அந்த மாதிரி ஒரு 3 பேர் நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து திலகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப முக்கியமான யார், சேலம் விஜயராகவாச்சாரியார். அந்த விஜயராகவாச்சாரியாரை யார் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் ஃபாலோ பண்ணுறாரு. நம்முடைய ராஜாஜி விஜயராகவாச்சாரியார் சொல்கிறத அப்படியே ராஜாஜி வந்து கேட்குறாரு. ஸோ தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படக்கூடிய சேலம், சேலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சேலம் விஜயராகவாச்சாரியார் இருக்கட்டும், நம்முடைய ராஜகோபாலாச்சாரியார் இருக்கட்டும், ராஜாஜியாக இருக்கட்டும், விஜயராகவாச்சாரி, இவங்க 2 பேருமே சேலத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அதனால் தென்னாட்டின் பூனா என்ற இடத்தில், தென்னாட்டின் புனே என்று அழைக்கப்படக்கூடிய சேலத்தில் தான் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் வலுவாக தோன்றியது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தீவிரவாதிகள் சொல்லி பார்க்கும்போது 1905 காசியில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. 1905 வந்து பார்த்திங்கன்னா காசியில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார்லாம் போகிறாரு. 1906 கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவிரவாதிகள் அவங்க எல்லாமே போகிறாங்க. பாரதியாராக இருக்கட்டும், வ.உ. சிதம்பரனாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அங்கேயும் போகிறாங்க. 1907 சூரத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் சண்டை நடக்குது. அங்கேயுமே இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. 1908 வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சோ 1905 1909 1905 1909
வரைக்கும், முக்கியமாக சொல்லணும் 8 வரைக்கும் தீவிரவாதிகளுடைய காலமாக இருந்தது. திலகரை ஃபாலோ பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள். உதாரணமாக நீங்கள் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வ.உ. சிதம்பரனாருக்கும் பாரதியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வ.உ. சிதம்பரனார் வந்து தீவிரவாதி லிஸ்ட்லேயும் வருவார், பயங்கரவாதி லிஸ்ட்லேயும் வருவார். பயங்கரவாதி அப்படின்னா டெரரிஸ்ட், பயங்கரவாதி அப்படின்னா டெரரிஸ்ட், இல்லைனா போராளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காங்கிரஸை பொறுத்தளவு மாடரேட்ஸ் மிதவாதி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதி, அண்ட் பயங்கரவாதி டெரரிஸ்ட், பயங்கரவாதி டெரரிஸ்ட். ஸோ வ.உ. சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதி லிஸ்ட்லேயும் வராரு, பயங்கரவாதி லிஸ்ட்லேயும் வராரு. பாரதியாரை பொறுத்தளவு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதவாதி, அப்புறம் தீவிரவாதி, அப்புறம் பயங்கரவாதி, அப்புறம் காந்தியடிகளை சந்திச்சதுக்கப்புறம் மறுபடியும் அகிம்சைக்கு வந்துடுறார். ஸோ மிதவாதியாகவும் இருந்து, தீவிரவாதியாகவும் இருந்து, பயங்கரவாதி லிஸ்ட்லேயும் இருந்து, கடைசியாக மீண்டும் ஒரு அகிம்சை வழிக்கு வந்தவர் பாரதியார். ஸோ பாரதியார் வாழ்ந்ததே 37 வயசு 38 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான அந்த முக்கியமான கான்செப்ட் முன்னாடியே அவர் இருந்திருப்பார். மிதவாதியாக இருந்திருப்பார், தீவிரவாதியாக இருந்திருப்பார், அண்ட் டெரரிசம் ஆக்டிவிட்டிலையும் இருந்திருப்பார். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் காந்தியடிகளை சந்திச்சதுக்கப்புறம் ஒரு மிதவாதி, இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அகிம்சை வழி அப்படிங்கிற மாதிரி மாறி இருப்பார். அதான் பாரதியாருக்கும் வ.உ. சிதம்பரனாருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ தீவிரவாதிகளை பொறுத்தளவு முக்கியமாக வந்து வ.உ.சி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். அவர் பயங்கரவாத லிஸ்ட்லேயே வர்றதுனால அவர் எங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏது பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் அப்படி இல்லைன்னா பயங்கரவாதிகள் அப்படிங்க, தமிழ்நாட்டு தேசிய போராளிகள் அப்படி இல்லைன்னா பயங்கரவாதிகள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா நம்முடைய வ.உ. சிதம்பரனார் இருக்கிறாங்க, அப்புறம் செண்பகராமன், டாக்டர் செண்பகராமன் இருக்கிறாங்க, வாஞ்சிநாதன் இருக்கிறாங்க, வ.வே.சு. ஐயர் இருக்கிறாங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறோன்னா வ.வே.சு. ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறோம். வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர், வி.வி.எஸ். ஐயர் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க சொல்கிறோம். பொதுவாகவே பயங்கரவாதிகளை பொறுத்தளவு அவர்களுடைய முகாம் இந்தியாவிற்கு வெளியில் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வெளியில் முக்கியமாக லண்டனில் இருந்துச்சு. 1905 1906 காலகட்டங்களில் லண்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விடுதி, இந்தியா ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேருந்து அவங்க வந்து அவங்களுடைய பயங்கரவாத செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் தீவிரவாத விடுதி, இந்தியா ஹவுஸ் தீவிரவாத விடுதி, இதெல்லாம் அதுக்கு ஒரு சில பெயர்களாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து மதன்லால் திங்ரா அப்படிங்கிற ஒரு போராளி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன்லாலியை வந்து என்ன பண்ணிடுறாரு, சுட்டு கொண்டுறாரு. பிரிட்டிஷ் தளபதி கர்சன்லாலியை வந்து மதன்லால் திங்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட்டு கொண்டுடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து லண்டனில் இருந்த முக்கியமான இந்த விடுதிகள், இந்த மையங்கள், தீவிரவாத இயக்கங்கள் அனைத்தையும் பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லண்டனில் இருந்து தங்களது முகாம்களை இந்த போராளிகள் எங்கே மாற்றிட்டாங்க, பெர்லினுக்கு மாற்றிட்டாங்க, ஜெர்மனுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இனிஷியலாக வந்து போராளிகளுடைய புகலிடமாக அந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் அதோடைய எங்கே இருந்துச்சு அப்படின்னா லண்டன் தான். லண்டனில் தான் வந்து இந்தியா ஹாஸ்டல் அப்படிங்கிறதுச்சு. வி.வி.எஸ். ஐயர் அங்கே இருந்தார், நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. மண்டபம் ஆச்சாரியா இருந்தார், டி.எஸ்.எஸ். ராஜன், எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. பட் அந்த மதன்லால் திங்ரா அப்படிங்கிற ஒரு இந்திய போராளி பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதி கர்சன்லாலியை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டதுனால லண்டன் பிரிட்டிஷாரின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த போராளிகள் எல்லாருமே லண்டன்லேருந்து தப்பிச்சு ஜெர்மனில் அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு சில புகலிடமாக ஜெர்மன், எதுக்காக ஜெர்மன் சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய செண்பகராமன் பிள்ளை இருக்கிறார். செண்பகராமன் பிள்ளை வந்து ஜெர்மன் அதிபர் ஹைசருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரஷ்ய அதிபர் லெனினுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஸோ அதனால் ஜெர்மனி இவர்களுக்கு புகலிடமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகள் அல்லது பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக முதலில் இருந்த இடம் லண்டன், பின்னர் இருந்த இடம் ஜெர்மன், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெர்லின், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு போராளி இல்லைனா பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யாரை சொல்கிறோன்னா இனிஷியலாக வந்து வி.வி.எஸ். ஐயர் என்பவரை சொல்கிறோம். வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். இந்த வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 1857 அந்த பெரும் புரட்சி அப்படிங்கிறது வந்து மராத்தியில் எழுதப்பட்டிருந்தாங்க அந்த ஒரு நூல். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவருடைய முக்கியமான விஷயம் அதுதான். 1857 1857 நம்ம யாரை பற்றி சொல்கிறோம்னா வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர், வி.வி.எஸ். ஐயர். அந்த வி.வி.எஸ். ஐயர் வந்து 1857 புரட்சி அப்படிங்கிற புக்கை வந்து மராத்தியில் எழுதியிருந்தது என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நிறைய பேருக்கு வந்து சர்க்குலேட் பண்ணுறாரு. ஜெர்மனில் உட்காந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு, அதை வந்து சர்க்குலேட் பண்ணுறாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஜெர்மனில் இருந்து சொல்கிறாரு, தியாக பலிக்கு தயாராகுங்கள், தியாக பலிக்கு தயாராகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இந்த கொட்டேஷன்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. தியாக பலிக்கு தயாராகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள். கெட் ரெடி ஃபார் சாக்ரிஃபைஸ், பாரத மாதா காலிங். கெட் ரெடி ஃபார் சாக்ரிஃபைஸ், பாரத மாதா காலிங். இப்படி சொன்னது யார் அப்படின்னா வி.வி.எஸ். ஐயர்.
வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து அவர் வந்து ஒரு தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. புதுவையில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சமடைந்து தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு அவர் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அண்ட் சேரன் மகாதேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு பரத்வாஜ் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை வச்சிருந்தாரு. பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் பற்றி நம்ம சொல்கிறோம். சேரன் மகாதேவியில் பரத்வாஜ் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத மாதா அழைக்கிறாள், தியாகப்பலிக்கு தயாராகுங்கள், கெட் ரெடி ஃபார் சாக்ரிஃபைஸ், பாரத மாதா காலிங் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான வாசகம் அவருடைய வாசகம். 1857 புரட்சி 1857 ரிவோல்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மராத்தியில் எழுந்த அந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். மராத்தியை வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிறாரு. ரொம்ப முக்கியமாக வந்து இவர் வந்து அதாவது தீவிரவாத பயிற்சியை கொடுக்கிறார். அதாவது இந்த பாக்ஸிங், குத்துச்சண்டை, அப்புறம் துப்பாக்கி சுடுதல், பிரவுனிங் ரக துப்பாக்கி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை கொடுக்கக்கூடியவர் தான் பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். ஸோ இந்த வாஞ்சிநாதன் வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, வாஞ்சிநாதன் இவர் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வாஞ்சிநாதன் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். அங்கே வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரு தமிழ்நாடாக இருந்த அந்த புனலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தற்போது கேரளாவில் இருக்குது. அங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் வாஞ்சிநாதன். அவர் வந்து நம்முடைய பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயரை சந்திப்பதற்காக வாஞ்சிநாதன் எங்கே பண்ணுறாரு, புதுச்சேரி பாண்டிச்சேரி போகிறார். அங்கே வந்து பிபிஎஸ் ஐயர் இல்லை, அங்கே நீலகண்ட பிரம்மச்சாரி இருக்கிறாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை வந்து யாருக்கு கொடுக்குறார், வாஞ்சிநாதனுக்கு கொடுக்குறார். நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங், அதாவது துப்பாக்கி சுடும் பயிற்சியை வந்து வாஞ்சிநாதனுக்கு கொடுக்குறாரு. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, 1911 ஜூன் 17 1911 ஜூன் 17 என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய கலெக்டர் ஆஸ் திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ் என்பவரை சுட்டுக் கொள்கிறார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு பயங்கரவாத செயல். இந்த செயலை செய்தவர் வாஞ்சிநாதன், அவருக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் யாரை பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரி போகிறாரு அப்படின்னா பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயரை பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத செயல்களை வந்துடுறாங்க. அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம யாரை சொல்கிறோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி சொல்கிறோம். நீலகண்ட பிரம்மச்சாரியை பொறுத்தளவு 1910 வந்து புதுச்சேரியில் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். பாரத மாதா சங்கம் என்ற சங்கத்தை ஆரம்பித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா அழைக்கிறாள், தியாக பலிக்கு தயாராகுங்கள், கெட் ரெடி ஃபார் சாக்ரிஃபைஸ், பாரத மாதா காலிங் அப்படின்னு சொன்னது பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். பட் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை வைத்திருந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அந்த சங்கத்தை வந்து புதுச்சேரியில் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரியை பொறுத்தளவு அவருடைய முக்கியமான குறிக்கோள் ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்நிய அதிகாரிகளை கொன்று சுயராஜ்யம் பெறுவது, இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வாங்கி கொடுப்பதே எங்களது குறிக்கோள் என்று கூறியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாசகம், அவங்களுடைய கோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெற்று தருவது எங்கள் நோக்கம் என்று கூறியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லிங் ஆஃப் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இன் திருநெல்வேலி அண்ட் கெட் ஸ்வராஜ் ஃபார் இந்தியா அப்படி சொன்னது யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு போராளி. இவர் வந்து அதாவது இவரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு சமரசத்துக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர். நந்தி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை வச்சிருந்தார். நந்தி ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை வந்து நம்முடைய நந்திய ஹில்ஸில் வந்து வச்சுருந்தார். அப்புறம் சூரியோதயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புத்தகம். இதோட முக்கியமான ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் வந்து சூரியோதயம். ஸோ இதில் வந்து நம்ம பிபிஎஸ் ஐயர், வராகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்ன சொல்கிறாரு, பாரத மாதா அழைக்கிறாள், தியாக பலிக்கு தயாராகுங்கள், கெட் ரெடி ஃபார் சாக்ரிஃபைஸ், பாரத மாதா காலிங் பை பிபிஎஸ் ஐயர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெற்று தருவது எங்கள் நோக்கம் என்று கூறியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இந்த கோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும். பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சங்கம் 1910 தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவித்தவர் யார், நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ அதுக்காக நம்ம பரத்வாஜ் ஆசிரமம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பிபிஎஸ் ஐயர். நந்தி ஆசிரமம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு நீலகண்ட பிரம்மச்சாரி. இதெல்லாம் நம்ம மகன் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும். பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி, பாரத மாதா அழைக்கிறாள், தியாக பலிக்கு தயாராகுங்கள் பிபிஎஸ் ஐயர், பரத்வாஜ் ஆசிரமம் பிபிஎஸ் ஐயர், நந்தி ஆசிரமம் யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான போராளிகள். இவங்க எல்லாமே பெர்லினில் தான் இருந்தாங்க. ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லினில் வந்து இவர்களுடைய முகாம்கள் எல்லாமே வந்து அமைக்கப்பட்டது.
அப்புறமா வந்து அங்கே ரொம்ப முக்கியமாக மாடசாமின்னு ஒருத்தர் இருந்தார். மாடசாமி என்பவர் வஉசியின் வலதுகரம். மாடசாமி என்பவர் வஉசியின் வலதுகரம். அவர் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர் தான். அவர் வந்து வஉசி அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துக்களை அனைத்தும் அரசாங்கம் ஜப்தி செய்து கொண்டது. ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்தவர் மாடசாமி, வஉசியின் வலதுகரம், ரைட் ஹேண்ட் ஆஃப் வஉசி சிதம்பரனார். வஉசி சிதம்பரம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அரசாங்கம் ஜப்தி செய்து கொண்டது. அவருமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத செயல்களில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு பெர்லினுக்கு தப்பி ஓடிட்டார். மாடசாமி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா பெர்லினுக்கு தப்பி ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஆச்சாரியார் அப்படிங்கிற மண்டபம், அதாவது மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா மண்டயம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிம்பாங்க. மண்டயம் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவர் ட்ரிப்ளிகேனில் இருந்தவர், சென்னை திருவல்லிக்கேணில் இருந்தவர். ஸோ அந்த ஆச்சாரியா அப்படிங்கிறவர் பயங்கரவாதிகளின் புகலிடமான 2 இடம் சொன்னோம். ஒன்று என்ன சொன்னோம், லண்டன் சொன்னோம். இன்னொன்று என்ன சொன்னோம், பெர்லின், அதாவது ஜெர்மன். இந்த 2 இடங்களும் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா வந்து இந்த 2 இடங்களும் இருந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறவர் கூடயும் விவிஎஸ் ஐயர் என்பவர் கூடயும் லண்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயங்கரவாத முகாமில் இருந்திருப்பார். யார்? ஆச்சாரியா என்பவர் டிஎஸ்எஸ் ராஜன் அண்ட் விவிஎஸ் ஐயர், வராகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர், இவர்கள் இருவருடன் லண்டனில் இருந்த பயங்கரவாத முகாமில் இருந்தவர். அப்புறம் லண்டனை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கண்காணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாரு, ஜெர்மனுக்கு வந்துடுறாரு. ஸோ ஜெர்மனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 முக்கியமான ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாத ஐயர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகராமன் பிள்ளை. ஒருத்தர் வந்து குருநாத ஐயர், இன்னொருத்தர் செண்பகராமன் பிள்ளை. ஸோ அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத முகாம் 2 இடங்களில் நடைபெற்றது. ஒன்று லண்டன், இன்னொன்று ஜெர்மன். இந்த 2 இடங்களிலும் இருந்தவர் யாருன்னா ஆச்சாரியா மட்டும்தான். ஆச்சாரியா மண்டயம் ஆச்சாரியாங்கிறாங்க. மண்டயம்ங்கிறது அவங்க ஒரு பூர்வீக ஒரு பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். மைசூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெயர். ஸோ அவர் வந்து டிஎஸ்எஸ் ராஜன் அண்ட் விவிஎஸ் ஐயர், இவர்கள் இருவருடன் இணைந்து லண்டனில் பயங்கரவாத முகாமில் தங்கியிருந்து பயங்கரவாத செயல்களை செய்தவர் ஆச்சாரியா. அதே மாதிரி குருநாத ஐயர், செண்பகராமன் பிள்ளை இவர்கள் இருவருடன் இணைந்து ஜெர்மனியில் பயங்கரவாத செயல்களை செய்தவர் மண்டயம் ஆச்சாரியா, மண்டயம் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஆச்சாரியா டபுள் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக படிங்க. 2A மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் 2 மெயின்ஸ் எல்லாமே ரொம்ப டெப்த் அண்ட் நூக்கட் கார்னர் படிக்கணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் ஜஸ்ட் லைக் தட் ப்ரிலிம்ஸில் கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வெங்கடேசன் சார் அவருடைய புத்தகத்திலேருந்து நம்ம விஷயங்களை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து குருநாத ஐயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வஉசியுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் வஉசி. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டப்பிடாரம் பகுதியை சேர்ந்தவர். வஉசி சிறை சென்ற பின்னர் குருநாத ஐயர் எப்படி மாடசாமி வந்து வஉசி சிறை சென்ற பின்னர் அவர் வந்து பெர்லினுக்கு தப்பி ஓடினாரோ அதேமாதிரி குருநாத ஐயரும் தப்பி ஓடிட்டார். குருநாத ஐயரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட வீரர். இவர் வந்து போராளி, அதாவது பயங்கரவாதி, அதாவது டெரரிஸ்ட் அப்படிங்கிறோம். சார் நம்ம இவ்வளோ சொல்கிறீங்களே, நம்ம இதெல்லாம் படித்ததே கிடையாது, நம்ம ஸ்கூல் புக்கில் பெரியார் அண்ணா தவிர வேறு எதுவும் கிடையாது. பட் நீங்கள் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தீவிரவாதம், அதை விட பயங்கரவாதம், இந்திய விடுதலை போராட்டத்தில் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு முக்கியமான இடம். பட் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து 67க்கு அப்புறம் வந்ததுனால இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இல்லாமல் போச்சு. அதுக்காக வரலாறு நம்ம படிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் குருநாத ஐயர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆச்சாரியா பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீலகண்ட பிரம்மச்சாரி பற்றி தெரிஞ்சிருக்கணும், விவிஎஸ் ஐயர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மாடசாமி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து செண்பகராமன் பிள்ளை. ஸோ செண்பகராமன் பிள்ளையை பொறுத்தளவு இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்தவர், நாகர்கோவிலை சேர்ந்தவர். ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருந்தார். ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இவர் வந்து ஜெர்மனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் அதிபர் ஹைசருக்கு ரொம்ப அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியவர் நம்முடைய செண்பகராமன் பிள்ளை. அதே மாதிரி நம்ம ரஷ்ய அதிபர் லெனின்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஸோ இவர் க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் ரஷ்யன் பிரசிடென்ட் லெனின் அண்ட் ஜெர்மன் பிரசிடென்ட் ஹைசர், 2 பேர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு தற்காலிக குடியரசு அப்படிங்கிற ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தற்காலிக இந்திய குடியரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆப்கானிஸ்தானில் வச்சிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக இந்திய குடியரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து செண்பகராமன் பிள்ளை வச்சிருந்தார். அந்த அமைப்பில் அயல்நாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை. எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களை வெளியே அனுப்பணும். அதுக்கு ஜெர்மனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவராக இருந்தவர் இவர்.
செண்பகராமன் பிள்ளை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வந்து ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தற்காலிக இந்திய குடியரசுங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. அதில் வந்து இவர் என்ன பொறுப்பில் இருக்கார், அயல் நாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அதே மாதிரி பெர்லின் ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு இந்திய குடியரசு, தற்காலிக இந்திய குடியரசை வந்து நம்முடைய செண்பகராமன் பிள்ளை முக்கியமான ஒரு பாட்டாக இருந்தாரோ, அதே மாதிரி ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக இந்திய குடியரசு இருந்துச்சு. அதில் முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியா மற்றும் குருநாத ஐயர். ஆச்சாரியா மற்றும் குருநாத ஐயர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனில் தற்காலிக இந்திய குடியரசில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்தவர்கள். ஆப்கானிஸ்தான் காபூலில் முக்கியமாக தற்காலிக இந்திய குடியரசில் அங்கம் வகித்தவர்கள் யார் அப்படின்னா செண்பகராமன் பிள்ளை. இந்த செண்பகராமன் பிள்ளை ப்ரோ இந்தியா அப்படிங்கிற அமைப்பு எம்டன் சப்மரைன், எம்டன் நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்சிடென்ட் 1914 நடைபெற்றது. 1914, அதாவது சென்னை ஹைகோர்ட்டை பார்த்து பாம்பு வீசுறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய செண்பகராமன் பிள்ளை செய்த ஒரு முக்கியமான ஒரு செயல். அவர் வந்து ஜெர்மன் அதிபர் ஹைசருக்கும் அப்புறம் ரஷ்ய அதிபர் லெனின் ரெண்டு பேருக்குமே ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தவர் நம்முடைய செண்பகராமன் பிள்ளை. ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதியார். ஸோ பாரதியாரை பொறுத்தளவு 1904 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய புத்தகங்கள் இல்லைன்னா கவிதைகள், இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறோம். ஒன்று சுதேசமித்ரன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளேடு, சுதேசமித்ரன் இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாளேடு. இதில் வந்து சுதேசமித்ரன் வந்து 1904 1904 சுதேசமித்ரன் அப்படிங்கிறது அந்த நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை ஆசிரியராக இவர் பொறுப்பேற்கிறார். 1905 வந்து ரொம்ப முக்கியமாக வங்க பிரிவினை நடக்குது. இவருடைய முதல் கவிதை வங்க பிரிவினைக்கு எதிரான ஒரு கவிதை. இவருடைய முதல் கவிதை, பாரதியார் அவருடைய முதல் கவிதை வந்து பார்த்திங்கன்னா வங்க பிரிவினைக்கு எதிரான கவிதை. இவர் சுதேசமித்ரன் துணை ஆசிரியராக ஜாயின் பண்றாரு. அங்கேயே இவருடைய அரசியல் வாழ்வு ஆரம்பித்து விடுகிறது. இவருடைய விடுதலை போராட்ட வாழ்வு அங்கேயே ஆரம்பித்து விடுகிறது. ஸோ முதல் கவிதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை 1905 அதனை எதிர்த்து அவர் எழுதிய முதல் கவிதை சுதேசமித்ரனில் வெளிவந்தது. ஸோ அப்போ தான் பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரை பொறுத்தவரை 1905 காசி காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தரின் சகோதரி என்று அழைக்கப்படக்கூடிய சிஸ்டர் நிவேதாவை போய் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வராரு. பாரதியார் போய் பார்த்துட்டு வராரு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடக்கும் பொழுது கீழே உட்காந்து செருப்பு தூக்கி வீசிடுவார். செருப்பு தூக்கி ஸ்டேஜில் வீசிடுவார். ஸோ சண்டை நடந்து ஒருத்தர் சத்தம் போட்டுருப்பாங்க. செருப்பு தூக்கி வீசினதுனால சண்டை பெருசாகி தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு 2 குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ அந்த செருப்பை தூக்கி வீசியவர் நம்முடைய பாரதியார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் என்பது இவரோட முக்கியமான ஒரு பத்திரிகை. அதன் துணை ஆசிரியராக இருந்தார். அண்ட் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற முக்கியமான பத்திரிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பார். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினியில் எழுதியவர் பாரதியார். ஸோ பாரதியார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அதோடைய வந்தே மாதரம் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா சக்கரவர்த்தினியில் இருக்கிறாரு. யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா பாரதியார் இருக்கிறார். ஸோ பாரதியார் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். 1908 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாளேடு, அந்த இந்தியா நாளேடில் இவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அதுபோக சீனிவாசன் என்பவரும் இந்தியா நாளேட்டில் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஸோ நம்ம சுதேசமித்ரனை பொறுத்தளவு இவருடைய அரசியல் மற்றும் விடுதலை போராட்ட வாழ்வு சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையுடன் தொடங்கியது 1904. 1908 வந்து பார்த்தீங்கன்னா 1908 இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பத்திரிகை. அந்த இந்தியா பத்திரிகையில் தீவிரவாதத்தை பற்றி முதலில் எழுத தொடங்கினார். ஸோ தமிழ்நாட்டில் தீவிரவாதம் அப்படிங்கிறத பத்திரிகையில் கொண்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பிரசுரம் செஞ்சு அதை வந்து பெரிய லெவலில் பேச வைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். அது இந்த பத்திரிகை இந்தியா என்ற பத்திரிகை 1908 அந்த வேலையை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அப்புறமா வந்து 1908 வந்து பார்த்திங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுப்பிரமணிய சிவாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் விஞ்ச் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனலிஸ்ட் டு பிரிட்டிஷ் அண்ட் பிரிட்டிஷ் டு நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வாசகம். அதையும் இந்தியா அப்படிங்கிற நாளில் எழுதுகிறாரு. வ.உ. சிதம்பரனார் கைதை கண்டித்து அதிகமாக எழுதுகிறார். வ.உ. சிதம்பரனார் கைதை கண்டித்து 1908 அப்புறம் தனது 27 வயசில் அதிகமாக எழுதுகிறாரு. அதனால இந்த இந்தியா என்ற நாளேடு அப்படிங்கிறது ஆசிரியர் அப்படிங்கிற பெயர் வேலை இவரையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த இந்தியா அந்த பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சீனிவாசன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். ஸோ அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சு தன்னுடைய 27வது வயதில் என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து பாண்டிச்சேரி போயிடுறாரு. பாண்டிச்சேரி போனால் அங்கே யாரையும் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு 1918
1918 தனது 37வது வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் சிறை வைக்கப்படுகிறார். ஸோ பாரதியாரை பொறுத்தளவு வந்து அவர் வந்து நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதமாக இருந்தாலும் ஒரு பயங்கரவாதமாக இருந்தாலும் கலெக்டர் ஆஸை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டது மிகப்பெரிய ஒரு தவறு, நான் அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார். அது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமானது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஸ் வாஸ் கில்டு பை வாஞ்சிநாதன், இட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஒன், அது துரதிருஷ்டவசமானது, இது வந்து எதிர்பாராதது, அன்எக்ஸ்பெக்டட், அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சொல்லி பாரதியார் எந்த இன்சிடென்ட் சொல்கிறாரு, கலெக்டர் ஆஸ் அவர்களை வந்து நம்முடைய வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டதே கூறுகிறார். ஸோ இவனதான் தீவிரவாத ஒரு ஐடியாலஜி இருந்தாலும் பயங்கரவாத ஒரு ஐடியாலஜி இருந்தாலும் பயங்கரவாதி ஒரு ஐடியாலஜியில் இருந்தாலும் இவரை பொறுத்தளவு சுட்டு கொள்ளிருக்கக்கூடாது, ஒரு உயிர் கொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தவர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு. ஸோ அதனால தான் பாரதியார் சொல்கிறோம், ஆரம்பத்தில் ஒரு மிதவாதியாக இருந்தார், அப்புறம் தீவிரவாதியாக இருந்தார், அப்புறம் பயங்கரவாத செயல்கள் செஞ்சார், அண்ட் மீண்டும் காந்தியை சந்தித்த பின்னர் ஒரு அகிம்சைவாதியாக மாறுகிறார் பாரதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இவரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா திலகர் சொன்னால் நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த பாடுபட்டாலும் தன் உயிரை கொடுத்தாலும் திலகருக்கு பக்கபலமாக நம்ம நிற்க வேண்டும், அதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வெஸ்ட் பெங்காலிருந்து பிபின் சந்திரபால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு வந்திருக்கும் பொழுது அவர் சென்னையில் கூட்டிகிட்டு வந்து அவரை பேச வச்சவர் பாரதியார். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பிபின் சந்திரபாலை வந்து நம்முடைய வெஸ்ட் பெங்காலிருந்து வந்திருக்கிறாரு, ஆந்திராவுக்கு வந்திருக்கிறார். அந்த ஆந்திராவிலிருந்து பிபின் சந்திரபாலை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேச வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்முடைய மகாகவி பாரதியார். ஸோ அப்புறமா கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு போராளி வ.உ. சிதம்பரனார், வி.ஓ. சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வ.உ. சிதம்பரனாரை பொறுத்தளவு வந்து சுதேசி கப்பல் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1906 வந்து இவர் என்ன பண்ணுறாரு, 2 கப்பல் விடுறாரு, சுதேசி இயக்கத்தை தொடங்குகிறார். அதாவது வங்க பிரிவினையில் பிறந்த இயக்கம் சுதேசி இயக்கம், அதாவது பர்த் ஆஃப் நம்முடைய பெங்கால் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட்ங்கிறாங்க. 1906 முதல்ல என்ன பண்ணுறாரு, கப்பல் விடுறாரு. நவம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் 1906 வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் விடுறாரு. கலிலியோ லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை விடுறாரு நம்முடைய வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1908, அதாவது நீங்கள் வரிசையாக தெரிஞ்சுக்கணும், 1905 9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. 5 காசி காங்கிரஸ் நடந்துக்கிறாரு. அப்புறம் 6 வந்து கல்கத்தா காங்கிரஸ் மடலில் கலந்துக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பாரதியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளை மூடர்கள் என்று கூறினார். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபூல் அப்படின்னாரு, மூடர்கள் என்று கூறினார். எதுக்காக கூறினார் அப்படின்னா 1906 வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேயர் ஒருவர் ஆங்கிலேயர் ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று மிதவாதிகள் கூறினார்கள். 1906 காங்கிரஸ் தலைவராக, அந்த மாநாட்டின் தலைவராக, கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டின் தலைவராக ஸ்டெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை நாம் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகள் மாடரேட் சொல்கிறாங்க. அதனால் அந்த மாடரேட்ஸ் மிதவாதிகளை பாரதியார் மூடர்கள் என்று கூறினார். ஸோ அந்த மாதிரி 1906 கல்கத்தா காங்கிரஸாக இருக்கட்டும், 5 நம்முடைய காசி காங்கிரஸாக இருக்கட்டும், 7 சூரத் மாநாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க இந்த பாரதியார் கூட வ.உ. சிதம்பரனார் சேர்ந்து டிராவல் பண்ணுவார். ஸோ வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா சூரத் மாநாட்டிற்கு அதிகமான பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வ.உ. சிதம்பரனாருக்கு யார் சொல்கிறா, அரவிந்த் கோஷ் சொல்கிறாரு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, சுப்பிரமணிய சிவாவை கூட்டிகிட்டு போகிறாரு, பாரதியார் கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாரு. சூரத் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருது 1907. அப்புறம் 1908 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க, தீவிரவாதிகள் மிதவாதிகள் சொல்லி பிரிஞ்சு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து 1908 பிப்ரவரி மாதம் கோரல் மில் தொழிற்சாலை ஸ்ட்ரைக், திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் மில் தொழிற்சாலை ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக் நடக்குது. அப்புறம் அந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் பிறந்தநாளை ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது கிராண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் பிபின் சந்திரபால் ஆஃப் பெங்கால், வங்காளத்தை சேர்ந்த பிபின் சந்திரபால் பிறந்தநாளை வ.உ. சிதம்பரனார் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாரு, வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படியே திருநெல்வேலியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, வ.உ. சிதம்பரனார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வ.உ. சிதம்பரனாருக்கு 40 வருஷம் ஜெயிலு, அண்ட் சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஜெயிலு அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு இது பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1912 மீண்டும் வ.உ. சிதம்பரனார் வந்து வெளியில் வராரு. அவர் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த கப்பல்லாம் வித்தாச்சு. அவர் வந்து வழக்கறிஞர் தொழில் இருந்தார். அந்த வழக்கறிஞர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வழக்கறிஞர் தொழிலும் நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வழக்கறிஞர் தொழிலையும் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து விட்டுட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து வேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளவரசர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து வழக்கறிஞர் தொழில் மறுபடியும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வழக்கறிஞரை வேலை பார்க்கலாம்னு சொல்லி வ.உ. சிதம்பரனாருக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால தன்னுடைய இளைய மகனுக்கு வாலேஸ்வரன் என்ற பெயரை வைத்தவர் வ.உ. சிதம்பரனார். ஸோ அதாவது என்னதான் ஒரு போராளியாக இருந்தாலும், என்னதான் ஒரு டெரரிஸ்டாக இருந்தாலும், அன்னைக்கு இருந்த ஒரு தளபதி வேல்ஸ் அப்படிங்கிறவர் நீங்கள் மீண்டும் வழக்கறிஞர் பணியை தொடரலாம் என்று சொல்லி வ.உ. சிதம்பரனார் சொன்னதுனால அவருடைய நினைவாக தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்ற பெயரை வைத்தவர் வ.உ. சிதம்பரனார்.
ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கைத்தொழில் சங்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்போ சென்னையில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் பிஸ்னஸ் சரியாக பண்ண முடியல. அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் போகிறாரு. கோயம்புத்தூர் போயிட்டு நிறைய சின்ன சின்ன சங்கங்கள், நிறைய கைத்தொழில் சங்கங்கள், எல்லா சங்கங்களையும் வந்து ஒருங்கிணைக்கிறாரு. ஸோ 12க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீவிர அரசியலிருந்து என்ன பண்ணுறாரு, விடைபெறுகிறார். தீவிர அரசியலிருந்து விடைபெறுகிறார். 36 தான் இறந்து போகிறாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து தூத்துக்குடியில் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் தொல்லை பார்க்கறது, இல்லைன்னா நூல்கள் எழுதுறது, கைத்தொழில் விவசாய சங்கத்தை வந்து சென்னையில் வைக்கிறது, தர்ம சங்க நிலவு சாலை, கூட்டுறவு பண்டக சாலை போன்ற முக்கியமான அமைப்புகளை ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் பண்ணுறாரு. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த செல்வ செழிப்பு எதுவுமே இல்லாமல் தான் அவர் இறந்து போகிறாரு. ரொம்ப முக்கியமாக கேரளாவில் கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த ஜெயிலில் இருக்காங்க கேட்பாங்க. கோயம்புத்தூர் ஜெயில், கேரளாவில் கண்ணனூர் ஜெயிலில் இருந்தவர் வ.உ. சிதம்பரனார். பாரதியார் வந்து கடலூர் ஜெயிலில் இருந்திருப்பாரு. அப்புறம் வாஞ்சிதான் ஜெயிலில் இருந்திருக்க மாட்டார். நீலகண்ட பிரம்மச்சாரி பெல்லாரி ஜெயிலில் இருந்திருப்பார். பெல்லாரி ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிருப்பார். அப்புறம் தர்மபுரம் அப்படிங்கிற ஜெயிலில் அவர் அடைச்சிருப்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாரி ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிருப்பார். தப்பிச்சு போனவர் எங்கே படிப்பாங்க, தர்மபுரம் அப்படிங்கிற இடத்துல படித்து மறுபடியும் அடைச்சி வைப்பாங்க. செண்பகராமன் அவரும் ஜெயிலில் இருந்திருக்க மாட்டார். யார் யார் எந்தெந்த ஜெயிலில் இருக்காங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்புறமா வ.உ. சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வரும்போது அப்பப்போ மீட் பண்ணுவார், வருவார். படிக்கிறதுல 1930 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர அரசியலிருந்து 12லேருந்தே விலகிறாரு. 1930 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போகிறார். ஸோ இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா நம்ம இதில் சொல்லலை. சுப்பிரமணிய சிவாவுமே வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சேலம் மத்திய சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடைச்சிருப்பாங்க. இனிஷியலாக திருச்சியில் இருந்திருப்பார். அப்புறம் சுப்பிரமணிய சிவா எங்கே போவார், சேலம் ஜெயிலுக்கு போவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிங்கராஜன், சிவாஜி நாடகம் போன்ற நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடித்து அதை எழுதி பண்ணவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். அவருக்கு 10 வருடம் சிறை தண்டனை கிடைக்கும். எதற்காக அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக பிபின் சந்திரபால் அவருடைய பிறந்த நாளை நெல்லையில் வெகு விமர்சையாக கொண்டாடியதால். அதனால 2 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஒருத்தர் 40 வருஷம், ஒருத்தர் 10 வருஷம். 40 வருஷம் போனவர் வ.உ. சிதம்பரனார், 10 வருஷம் போனவர் சுப்பிரமணிய சிவா. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. திருச்சி ஜெயிலிருந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஜெயில் இருக்கும், சேலம் ஜெயில், அங்கே மாற்றப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போராளிகள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராளிகள், அதாவது பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சதில் கர்னட் கோமகன் 1921 அது ஒரு முக்கியமான விஷயம் கேட்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். மிதவாதிகள் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக ஒரே இடத்துல தான் சீனிவாச சாஸ்திரி மட்டும்தான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமி ஐயர் இருக்கிறாரு, வி கிருஷ்ண ஐயர் இருக்கிறாரு. தீவிரவாதிகளும் நிறைய பேர் வராங்க. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதம் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பிஃபோர் என்ட்ரி ஆஃப் மகாத்மா காந்தியின் வருகைக்கு முன்னர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ காந்தியின் வருகைக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக காங்கிரஸில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜ் அகாடமி, NATRAJ நடராஜ் அகாடமி, ACADEMY நடராஜ் அகாடமி அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக இது தொடர்பாக நிறைய கொஸ்டின் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். குரூப் 2, 2A மெயின்ஸ் படிக்கிறவங்க, குரூப் 4, குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இது சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் ஆன்சரில் கொடுத்துருக்குறோம். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டெஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் உள்ளது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.